ஹலோ காய்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வருது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. போறாங்கன்ற விஷயத்த பாக்கியா எவ்வளவோ கோபிக்கு தெரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஈஸ்வரியோ இதுக்கு மேல என் பையனை நான் விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது மட்டும் இல்லாம அந்த கடவுள் என்னோட வேண்டத்துல நிறைவேற்றிட்டாங்க. அதை இந்த பாக்கியா கெடுக்க நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம இனியாவையும் சொல்லியனையும் பாக்கியா இதுக்கு மேல போன் பண்ணா தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமே தெரியப்படுத்தாம அவங்க பாட்டுக்கு அமைதியா அவங்களோட டைமை ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆனா இந்த பக்கமும் ராதிகாவை நினைச்சு ஏன் ரொம்பவே ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம செல்வி மூலியமா ராதிகா தன்னந்தனியா அந்த வீட்டுல அங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மனசு கேட்காம அவங்களுக்கு சாப்பிடறதுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கூட உட்காந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அதே மாதிரி ராதிகாவுமே பாக்கி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி மாதிரியே கடைசி வரைக்கும் இருந்திருந்தா ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா நான் தான் உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா பாக்கியாவும் நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க கெட்டது பண்ணணும்ன்ற காரணத்துக்காக ஒன்னும் அதை பண்ணல, உங்களுக்கு அது நல்லதுன்னு நினைச்சு பண்ணீங்க, ஆனா அது இப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமையுமே புரிஞ்சுக்கிட்டு ராதிகாவை அவங்க தப்பா யோசிக்கலன்ற விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கிட்ட ராதிகாவும் பாக்கியாவை இன்னுமே ரொம்பவே உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ராதிகா தனியா வீட்டுல இருக்கிறது பிடிக்காத பாக்கியாவோ பேசாம நீங்க ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு வந்துடுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க. ஆனா ராதிகாவோ வேண்டாம் பாக்கியா, நான் இங்கே இருந்துடுறேன், எனக்கு மேலேயும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ல உடனே பாக்கியாவோ தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, நீங்க எனக்கு எப்பவுமே தொந்தரவு தந்ததில்லை, எல்லாம் அந்த கோபி தான், சரி விடுங்க அந்த கதையை ஏன் இப்ப பேசிக்கிட்டு ப்ளீஸ் எனக்காக வீட்டுக்கு வாங்கலேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே கேட்டுட்டு இருக்க. ஆனா ராதிகாவோ இல்ல பாக்கியா, என்னோட மனசு ஒத்துக்கல, நீங்க பேசாம என் கூட இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்கீங்களா, என் கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்களா, அப்ப என்னோட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த மாதிரி ராதிகா தங்கிட்ட கேக்குறத பார்த்த பாக்கியாவும் ராதிகா எந்த அளவுக்கு லோன்லியா இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூடயே நைட்டு ஸ்டே பண்ண சம்மதிக்கிறாங்க. இல்லாம ரெண்டு பேருமே நைட்டு ஃபுல்லா அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இருந்தாங்கன்ற பழைய கதையெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாக்கியா சரி வாங்க ராதிகா நம்ம போய் ஒரு வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட உடனே ராதிகாவும் சரி பாக்கியா நம்ம கடைசியா ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடலாம், ஏன்னா அதுல வீட்டு ஓனர் இங்க வந்துருவாங்க, அவங்க கிட்ட நான் பேச வேண்டியது எல்லாத்தையுமே பேசிட்டு இங்க இருந்து நான் ஒரு ரெடியா போயிடுவேன், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் உங்களை பாப்பேன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பாக்கியாவும் ரொம்ப பெஸ்ட்டா தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க, இதுக்கப்புறமாவும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க போறோம், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்போ என்னை பார்க்க நீங்க கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும், அது மட்டும் இல்லாம வரும்போது அந்த வீட்டுல கோபி இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு கவலை மட்டும் படாதீங்க, ஏன்னா கண்டிப்பா நீங்க வரும்போது அந்த வீட்டுல கோபி இருக்க மாட்டாங்க, அதுக்கும் மேல நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இதுக்கு மேலேயும் நான் யாருக்காகவும் விட்டு தர விரும்பலன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவும் நம்ம நெருங்கிய தோழிகளா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சந்தோஷமா பேசி அவங்கள வாக்கிங் கூட்டிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இந்த மாதிரி பாக்கியாவும் ராதிகாவும் ஒன்னா வாக்கிங் வரதை பார்த்த இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம பாக்கிய கிட்ட வந்து அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கா. ஆனா பாக்கியாவோ வர்றவங்க எல்லாரோட வாயையுமே அடக்கி அங்கிருந்து அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம அவங்க ராதிகா கூட ரொம்பவே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியா தான் கூட ராதிகா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு இவங்களை கஷ்டப்படுத்தாம நம்மளாவது பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு அவங்கவே சந்தோஷமா ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. அப்ப இந்த மாதிரி பாக்கியோட குணம் எல்லாத்தையுமே பார்த்த ராதிகாவும் அவங்க கிட்ட மறுபடியுமே மனசு விட்டு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க கோபியை பிரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டுடுவீங்கல்ல அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவும் ரொம்பவே பெருந்தன்மையா கோபியை பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏற்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ராதிகா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம அவங்க மனசுக்குள்ளேயே நான் இப்படி சொல்றதுனால கண்டிப்பா நீங்க இதுக்கப்புறமா கோபியை பிரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாவது உங்களோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடி போவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா சொன்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கோபி கூட அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு சுதந்திரமா அவங்களோட எல்லாத்தையுமே நடத்திட்டு வந்துட்டு இப்போ சொசைட்டில எவ்வளவு பெரிய மரியாதைக்குரிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம அதுல என்ன மாதிரி டிவோர்ஸ் பண்ண பொண்ணுங்க எல்லாருமே தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில உட்காராம இந்த மாதிரி அவங்களோட திறமையை நோக்கி போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க புருஷனே தன்னை பெருமையா பாக்குற அளவுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையா பேசுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவும் இவங்களோட லைஃபை விட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க எந்த அளவுக்கு மாறி இருக்கீங்கன்றத எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க, ஆனா கோபியை பிரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எந்த அளவுக்கு புருஷன்ல போயிருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சரி பாக்கியா இந்நேரம் வீட்டுக்கு அந்த வீட்டு ஓனருமே வந்திருப்பாங்க, அதனால நான் அவங்களை போய் பார்த்துட்டு செட்டில்மெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போறேன், ஏன்னா மையுவும் அம்மாவும் நான் நைட்டு வராததுனால ரொம்பவே கவலையோட இருப்பாங்கன்னு
சொல்ல உடனே பாக்கியாவும் சரி ராதிகா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, மயுவையும் அம்மாவையும் நல்லபடியா கவனிச்சுக்கோங்க, அவங்கள எல்லாத்தையுமே நான் விசாரிச்சதா சொல்லுங்க, அது மட்டும் இல்லாம அப்பப்ப எனக்கும் கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்ல உடனே ராதிகாவும் கண்டிப்பா பாக்கியா, இதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரியே நம்ம நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், என்னோட லைஃப்ல எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே கிளம்பி போக. ஆனா போகும்போது திரும்பி திரும்பி பாக்கியாவை ரொம்பவே ஏகத்தோடையும் அன்போடையும் பார்த்துட்டு போறாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்த பாக்கியாவும் ராதிகா மனசுக்குள்ள எந்த அளவுக்கு கஷ்டத்தோட இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சோகத்தோட அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு ஜெனி கிட்டையும் செல்வி கிட்டையும் தான் நைட்டு வராததுக்கான காரணத்தையுமே சொல்லிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோபின்ற ஒரு ஆளால எங்களோட லைஃப் மொத்தமா எப்படி மாறிடுச்சு பாத்தியா சரி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஜெனியும் செல்வியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு அங்க எல்லா செலிப்ரேஷனுமே முடிச்சிட்டு கோபியும் அம்மா பசங்க கூட ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் சிரிச்சு பேசி விளையாண்டுகிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்த பாக்கியாவும் செம்ம கோபத்தோட சோஃபால உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாம கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட பேசாம உட்காந்துருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி ஒரு பக்கம் பார்த்தாலும் பரவாயில்ல, இவளோட கோபம் நம்மள என்ன பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மாதிரி கோவிலையும் வழியிலையும் நடந்த எல்லா காமெடியான விஷயத்தையுமே பேசி சிரிச்சிட்டு இருக்க. கோபியுமே ஜெனி கிட்டையும் அந்த விஷயத்த சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா ஜெனியோ ரொம்பவே பாக்கியாவும் ராதிகாவும் எந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த விஷயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட பிடிக்காம தான் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லாம இந்த மாதிரி ஈஸ்வரி பாக்கியாவுக்கு தெரிய வைக்கணும்ன்ற காரணத்துக்காகவே ஜெனி கிட்ட என்னோட பையன் கோவில்ல சாமி முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் தெரியுமா, என்ன சத்தியம்னு கேள. இதை கேட்டா ரொம்பவே ஆச்சரியப்படுவேன்னு சொல்லி கேட்க உடனே இதை பார்த்துட்டு ஜெனியும் ரொம்பவே குழப்பத்தோட என்ன ஆண்டி ஏதோ சத்தியம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட லைட்டா குசு குசுன்னு பேச பக்கத்துல அந்த செல்வியோ ஆர்வம் தாங்க முடியாம அப்படி என்ன சத்தியத்தை உங்க பையன் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் என் பையன் இதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா என் கூட தான் இருப்பான், அதுவும் இந்த வீட்டுலதான் இருப்பான், இதுதான் அவன் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே அதாவது பாக்கியா ஜெனி செல்வின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஷாக்ல உட்காந்துருக்க. ஆனா பாக்கியாவும் மனசுக்குள்ள இதுக்கு மேலேயும் அம்மா உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதை எனக்காக நீ பண்றியான்னு சொல்லிட்டு கேட்க உடனே எழிலும் சொல்லுங்கம்மா என்ன பண்ணணும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க உடனே பாக்கியாவும் அவங்க கிட்ட இந்த மாதிரி அம்மா இதுக்கப்புறமா உன் கூடயே வந்து தங்கலான்னு முடிவு பண்ணிருக்கம்மா, சொல்ல போனா என்னோட வாழ்நாள் முழுக்க நான் உன் கூடயே வந்து உன்னோட வீட்லயே இருக்க சம்மதமா அப்படின்னு கேட்க உடனே இதனால சந்தோஷப்பட்ட எழிலும் அம்மா நீங்க என்னம்மா என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, எப்பனாலும் நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா, நானே பேசாம இருங்க இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வர, நீங்க அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்க, ஏன்னா அங்க என்ன நடந்திருக்கும்னு என்னால இப்பவே நல்லா புரிஞ்சுக்க முடியுது, அதனால நீங்க எதுக்காக அங்க அந்த ஆளுங்க கூட இருந்து கஷ்டப்படணும், என் கூட வந்து சந்தோஷமா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கம்மா, சொல்ல போனா குழந்தையும் அமிர்தாவும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு செம்ம குஷியோட பாக்கியாவை பிக்கப் பண்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண உடனே இந்த விஷயத்தை கேட்ட கோபையும் ரொம்பவே ஷாக்கோட பாக்கியா கிட்ட ஏன் பாக்கியா எதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு எழில் கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஏற்கனவே எழில் அவனோட சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்கு தானே வரதா இருந்துச்சு, நீ எதுக்காக இப்போ அவனோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாக்கியாவும் கோபி கிட்ட எந்த ஒரு அதிலுமே சொல்லாம அமைதியா அவங்களோட திங்ஸ் ரூம்க்கு போய் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இந்த விஷயத்த பொறுக்க முடியாத கோபி இனியா செலியன் ஈஸ்வரன் சொல்லிட்டு எல்லாருமே பாக்கியோட ரூம்க்கு போயிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேள்விய கேட்டுட்டு இருக்கா. ஆனா பாக்கியாவோ யாருக்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட பேசுற உண்மையிலேயே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட நான் அப்புறமா என் பையன் கூட தான் என்னோட வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா நீங்க உங்க பையன் கூட இருக்கீங்கன்னா நானும் என் பையன் கூட இருக்கலாம்ல, அது மட்டும் இல்லாம உங்க பையன் இருக்கிற இந்த வீட்டுல என்னோட காலடி கூட படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா கிளம்பி போக. அப்ப அவங்கள தடுத்து நிறுத்தின கோபியும் பாக்கியா உனக்கு என்ன இப்போ நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே, நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன், அம்மா பக்கத்துல தானே ராதிகா வீடு இருக்கு, நான் அப்பப்போ உங்களை வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் எனக்கு ஞாபகத்துலதாமா இருக்கு, ஆனா நான் இந்த முடிவு எடுக்கலன்னா கண்டிப்பா நம்மளோட குடும்பமே உடைஞ்சு போகிற நிலைமை ஆயிடுமா, அதனால நான் கண்டிப்பா இப்ப இந்த முடிவெடுக்கலான்னு ரொம்பவே தப்பாயிடுமான்னு சொல்லிட்டு நான் ராதிகாவோட வீட்டுக்கே போறேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் உன்னால அங்க போக முடியாதுப்பா, ஏன்னா அந்த வீட்டுலதான் யாருமே இல்லையே, ராதிகா தான் இந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாலே, அப்புறம் எதுக்காகப்பா நீ அங்க போய் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான கோபி என்னமா சொல்றீங்க, ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாளா அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவும் சிரிச்சுக்கிட்டே அப்பாடா இந்த விஷயத்த ஒரு வழியா உங்க அம்மா வாயில இருந்து நீங்க கேட்டுட்டீங்கல்ல, அத்த நீங்க பண்ண பிளான் இப்போ மொத்தமா கவுத்துக்குச்சுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த விஷயத்துல இதுக்கப்புறமாவும் கோபியை ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட ஆமா ராதிகா இந்த வீட்டை நேத்தே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கப்புறமா உங்க கூட சேர்ந்து வாழ போறதில் முடிவையுமே எடுத்துட்டாங்கன்னு சொல்ல உடனே கோபியும் ஏன் பாக்கியா இந்த விஷயத்த எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, நான் உடனடியா இங்க வந்திருப்பேனே, ராதிகாவை தடுத்து நிறுத்திருப்பேன்னு சொல்ல உடனே பாக்கியாவும் நான் போன் பண்ணி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா முதல்ல உங்களோட பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டயும் நான் எத்தனை தடவை உங்களுக்கு
கால் பண்ணுன்னு சொல்லி கேளுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கூட இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியாம இருக்கு. அப்படியே திரும்பி உங்களோட பசங்களோட முகத்தையும் உங்க அம்மாவோட முகத்தையும் திரும்பி பாருங்க. அவங்களோட முகத்துல இருந்தே அவங்களுக்கு இந்த உண்மை தெரியுமா தெரியாதான்ற உண்மை தெரியும் சொல்லிட்டு இதுக்கப்புறமா உங்களோட பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹாலுக்கு கிளம்பி வர கரெக்டா அங்க எழிலுமே வந்து நிக்க உடனே எழில் கிட்ட அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு நான் இதுக்கப்புறமா கண்டிப்பா இந்த ஆள் இருக்கிற வீட்டுக்கு வர மாட்டேன்றத உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு அது எல்லாமே உங்களோட ஞாபகத்துல இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த வீடு என்னோட சொந்த உழைப்பால நான் வாங்கின வீடு. அதனால இந்த வீடை இப்போதைக்கு உங்களுக்கு நான் வாழ்றதுக்காக விட்டுட்டு போறேன். நீங்க இந்த வீட்டுல உங்களால எவ்வளவு வருஷங்கள் முடியுமோ அவ்வளவு வருஷங்கள் என்னோட தயவுல வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்டயும் கோபி கிட்டயும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக அப்ப இதை பார்த்துட்டு இனியாவும் சொல்லணும், அம்மா நீங்க எங்களையும் விட்டுட்டு போறீங்களாமா, நீங்க இல்லாம நாங்க எப்படிமா இருப்போம்னு சொல்லிட்டு பாச போராட்டம் நடத்த ஆரம்பிக்க உடனே பாக்கியாவும் அவங்களோட வாய் அடைக்கிற மாதிரி உங்களோட பக்கம் தான் உங்க பாசமான அப்பா இருக்காங்களே அவங்க கூடயே நீங்க வாழ்ந்துக்காங்க, என்ன தயவு செஞ்சு இதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க, உங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே அவங்களே பூர்த்தி பண்ணிப்பாங்க, உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னாலும் நீங்க அது உங்க அப்பா கிட்டே கேளுங்க, அவங்க உங்களுக்காக என்னனாலும் பண்ணுவாங்கல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஜெனி கிட்டையும் செல்வி கிட்டையும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இந்த முடிவை நான் உங்ககிட்ட கேட்காம எடுத்தது தப்புதான், ஆனாலும் என்னோட சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை பார்த்து ஜெனியும் உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது, அது மட்டும் இல்லாம யாரு உங்களை புரிஞ்சுக்கலனாலும் உங்களுக்கு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும், நீங்க எடுத்த முடிவுதான் சொல்ல போனா ரொம்பவே சரியான முடிவுன்னு சொல்ல உடனே இதை கெட்டு செலியனும் ஜெனி என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆனா செலியனை கொஞ்சம் கூட கண்டுக்காத ஜெனியும் நீங்க போயிட்டு வாங்க, எப்பனாலும் நான் உங்களை பாக்குறதுக்காக வருவேன், அது மட்டும் இல்லாம அப்பா வருவேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அவங்கள வழி அனுப்பி வைக்க உடனே பாக்கியாவும் அந்த வீட்டை விட்டு அப்படியே கிளம்பி போறாங்க. ஆனா அப்படி போகும்போது அந்த வீட்டுல இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கண்ணு முன்னாடியே தாத்தா வந்து நின்றுட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட முடிவை ஏத்துக்கிட்ட மாதிரியும் நினைச்சுட்டு ரொம்பவே கெத்தா கிளம்பி போறாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கோபியும் ரொம்பவே இடிஞ்சு போய் சோஃபால உட்கார்ந்து இருக்கா. ஆனா கோபி கிட்ட ஈஸ்வரியும் அவ போனா என்னப்பா நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க கோபிக்கு மறுபடியுமே உடம்பு சரியில்லாம போயிடுமோன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த இனியாவ சொல்லியணும், ஆமாப்பா அம்மா இப்படி முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா அவங்க திரும்பி வந்துருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை எப்பவும் போலயே ஆறுதல் படுத்தி 4 பேருமே பேசிட்டு இருக்க. ஆனா அவங்க கிட்ட ஜெனி செம்மகியத்தோட இதுக்கப்புறமா நானும் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன், எப்போ ஆன்டி இந்த வீட்டுக்கு வராங்களோ அதுக்கப்புறமா தான் நானும் என் குழந்தையும் இங்க வருவான்னு சொல்லிட்டு செலியன் கிட்ட செலியா உனக்கு நான் முக்கியம்னா நீ என் கூட வா, அப்படி நான் முக்கியம் இல்ல உன்னோட அப்பா தான் முக்கியம்னா நீ இங்கே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட ரூம்க்கு போயிட்டு அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. உடனே இதை பார்த்துட்டு பதறி போன செலியனும் ஜெனியை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஜெனியை என்ன கொஞ்சம் கூட மதிக்கிற மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாம அவங்க பேசுறது எதுவுமே காதலியே வாங்காத மாதிரி அங்க இருந்து அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பி போக செலியனும் அதே மாதிரி கோபி பக்கத்திலே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ பக்கத்துல இருந்து செல்வியும் அவங்களோட பங்குக்கு ஆமாமா இதுக்கப்புறமா பாக்கி அக்கா வர வரைக்கும் நானும் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட பையனையும் பேர பசங்களையும் நீங்களே பாத்துக்கோங்கன்னு அவங்களுமே யார் பேச்சையுமே கேட்காம கிளம்பி போக அப்போ இந்த மாதிரி கோபி தன்னை விட்டுட்டு எல்லாருமே கிளம்பி போறத பாத்துட்டு இன்னுமே ரொம்பவே சோகத்தோட உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏமா கோவில்ல வச்சு என்கிட்ட ராதிகா இந்த வீட்டை விட்டு போக போறா அப்படின்ற உண்மையை மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னாரே இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காது இல்ல, நானும் ராதிகாவை தடுத்திருப்பேன், ராதிகாவும் இங்கே இருந்திருப்பா, அவ இங்கே இருந்திருப்பாள்ல, ஆனா உங்களால இப்ப பாத்தீங்களா எல்லாருமே நம்மளை விட்டு போயிட்டாங்க, மறுபடியுமே நான் தன்னந்தனியான ஒரு ஆளா மாறிட்டேன், அது மட்டும் இல்லாம இப்போ எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு தெரியுமாமா, நீங்க நிஜமாவே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு போயிட்டு ரொம்பவே சோகமா உட்காந்துருக்க. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்த ஈஸ்வரியும் நான் என் பையன் கூட தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எதுக்காக எல்லாருமே என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்றதுனே தெரியாம தன்னந்தனியா அந்த வீட்டுல உட்காந்துருக்காங்க. அப்ப இதை பார்த்த இனியாவும் செலியனுமே அவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாததுனால அவங்க கூடயே உட்காந்து சோகமா ஒருவேளை நம்ம எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே ஓவராத இந்த விஷயத்துல போயிட்டோமோன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எப்படி அம்மாவை சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ரூமுக்கு போன கோபியும் ராதிகாவை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களோட போனுக்கு மறுபடியுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ராதிகாவும் கோபியோட போனை அட்டென்ட் பண்ற மாதிரியே தெரியல. இதனால கோபி ரொம்பவே சோகத்தோட உட்காந்துருக்காங்க.